இந்த வீடியோவில் 18 சித்தர்களில் ஒருத்தவரான சித்த மருத்துவத்தோட ஞானின்னு புகழப்படுற ராமதேவ சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். அவரை தேடி அழகர் மலை காட்டுக்குள்ளே பயணம் பண்ண போகிறோம். வாங்க பயணம் பண்ணுவோம். இது எங்களுக்கு ஒரு வரப்பு மாதிரி 108 தீர்த்தம் இருக்குது அழகர் மலையில். 108 தீர்த்தம் இருக்குங்கிறாங்க. நமக்கு போகும்போது 1000 தடங்கள் வரும். எல்லா சோதனையும் கடந்தால் தான் அவரை பார்க்க முடியும். இந்த மூச்சு திணறல், பிபி, சுகர், மற்ற பிரச்சனைலாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வராதிங்க. ராமதேவர் கரோரம். ராமதேவரை தேடி போகிற இந்த மலைப்பயணம் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான அழகர் மலை அடிவாரத்தில் இருக்கிற நம்ம அழகர் கோவிலில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கள்ளழகர் கோவில் நிர்வாகத்தில் இருந்து 10 ரூபா சார்ஜில் பஸ்ஸு விடுறாங்க. அந்த பஸ்ஸுலேயே போனால் முருகனோட 6வது படை வீடான நம்ம வந்து பழமுதிரி சோலையில் இறக்கி விட்ருவாங்க உங்களை. நீங்கள் அங்கேருந்து ராக்காய் தீர்த்தம் அப்படியே நம்ம மலைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அழகர் மலை காட்டுக்குள்ளே இப்போ நம்ம ராமதேவ சித்தரை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மலைக்காடுகளை பொறுத்தவரை சீதோஷ நிலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம மாசி மாதங்கிறதுனால அடுத்த மாதம் பங்குனி, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரொம்ப அமைதியாக நம்ம இதுவரை ரொம்ப மலைகள் ஏறி இருப்போம். எந்த மலைகள்லுமே நான் இந்த மாதிரி ஒரு அமைதி ஃபீல் பண்ணவே இல்லை. சுற்றி உள்ள காடுகளில் இருந்து கூட சத்தங்கள் கம்மி தான். தூரமாக குரங்கு கத்துற சவுண்டு, பறவைகள் கத்துற சவுண்டு தான் கேட்குது. மற்றபடி ஒரு துளி சவுண்டு இல்லை. நீங்களே கேட்டு பாருங்களேன். இந்த ராமதேவ சித்தரை வந்து பார்க்குறதுக்கு மலைப்பயணம் வந்து சில மாதங்கள் மட்டும்தான். குறிப்பாக வந்து அவரோட குரு பூஜை வருது தெரியுமா, அந்த மாதங்களில் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. மற்ற நாட்களில் உங்களால் ஏற முடியாது. இப்போ அவரோட குரு பூஜையை ஒட்டின மாதனால நாளைக்கு அமாவாசை, அதனால் நாங்கள் வந்து அவரை வந்து பார்க்குறதுக்காக மலைப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ரொம்ப மக்கள் போயிட்டாங்க. இப்போதைக்கு எங்களோட வந்து நம்மளோட நண்பர்கள், மூதாதையர்கள் தான் இருக்காங்க. இங்கே பார்க்கலாம், இங்கே பாருங்க. அவங்க தான் எங்களுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக இருக்காங்க. இன்னொன்று வந்து போகிற வழியிலேயே ஒரு தீர்த்தம் இருக்கிறனால மக்கள்லாம் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தீர்த்தத்தில் குளிக்கிறீங்களா? குளிச்சிட்டிங்களா? குளிச்சுட்டான். எங்கே இருக்குது தீர்த்தம்? இங்கே இருக்குது தீர்த்தம், இங்கே இருக்குது தீர்த்தம். கீழேயா? கீழே. தீர்த்தத்து பேர் என்ன? எல்லாம் அதை சேர்ந்து நூபுரங்கை தானா? இது பேப்பலா கூட பேர் போட்டிருக்காங்க. சரி, இது பேப்பலா கூட சார்ந்ததான் இது. பேப்பலா கூட. இது வந்து பேப்பலா கூட. அது அது அந்த தீர்த்தம் வேற, இந்த தீர்த்தம் வேற. இது வந்து பேப்பலா கூட. சரி சரி. நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் வத்திப்பட்டி. வத்திப்பட்டி. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகிறீங்க? பரவாயில்ல. சரி சரி சரி. சரிங்க. சந்தோஷம். இது எங்களுக்கு ஒரு வரப்பு மாதிரி எங்களுக்கு. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பேர் முத்தரகன். முத்தலகன். எந்த ஊர்? வத்திப்பட்டி. வத்திப்பட்டி. சரி சரி. நீங்கள் வந்து மாதம் மாதம் வருவீங்களோ? இல்ல மாசம் இல்ல, இன்னைக்கு கிராமத்து தீர்த்தம் ஆடுறதுக்காக இங்க வந்து தீர்த்தக்கரையில வந்து தீர்த்தம் ஆடி போகணும் அப்படின்னாங்க. இடம் வந்து சாதாரண இடத்துல அமர மாட்டாங்க. அமர மாட்டாங்க. ஆமாம். சாதாரணமாக உட்கார்றது கூட சாதாரண இடத்துல உட்கார மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த வண்டி பாதையை பார்த்து நீங்கள் வந்து அந்த குறி போட்டிருக்காங்க பாருங்க, அதை பார்த்தே கரெக்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை, நீங்கள் போயிடலாம். அந்த இடத்துல கொண்டு போய் அங்கே பொங்கல் வைக்கிறாங்க, பொங்கல் வச்சு எல்லாமே பார்க்குறாங்க. சரிங்க. பார்த்துட்டு வர்றாங்க. ஆனால் பாதை தான் அப்படி போய் இப்படி போய் அம்புக்குறி போட்டிருப்பாங்க. சரிங்க. அந்த அம்புக்குறி பார்த்தே போகணும். சரிங்க. மக்கள் வந்துக்கிட்டு போயிட்டு தானே இருப்பாங்க. நான் பார்த்து இங்கே பாருங்கள், இது ஒரு தீர்த்தம் கீழே போகுது பாருங்கள். அந்த பேப்பலா குடை அந்த அந்த இடத்துல குளிக்கிற மாதிரி வசதி இருக்குது. அந்த அண்ணன் குளிச்சுட்டு தான் வராரு. நிறையா போகும். சரிங்க சரிங்க. அந்த அங்கே போகிறோம்ண்ணே. சரிண்ணே சரிண்ணே வரோம்ண்ணே. சரி, நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம். நம்மளோட பாருங்கள் கூட வராங்க பாருங்கள் துணைக்கி. அவங்கள நம்பியே போயிடலாம். ஒரு கைடோ இல்லை துணைக்கு ஆளோ இல்லாமல் இந்த மலைக்காடுகள்லாம் ஏற முடியாது. நம்ம சதுரகிரி, வெள்ளையங்கிரி மாதிரி இங்கே பர்வதமலை மாதிரி இங்கே ஈஸியாக அணுகிற முடியாது யாராலையும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தீர்த்தம் வருது பாருங்கள். ஐயா எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுறாரு. நம்மளும் எடுத்து அடிச்சுக்கணும். உங்களுக்கு எடுத்து அடிச்சாச்சு. அந்த அங்கேருந்து வருது பாருங்கள். சீசன்லாம் அந்த இடத்துலலாம் நம்ம உள்ளே போகவே முடியாதான், ஏன்னா அப்படி ஓடிக்கிட்டு இருக்குமா. அந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் அப்படியே கட்டுக்கடங்காமல் ஓடிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு அருவி போகிற மாதிரி ரூட்டு தான் அது. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு சுனை தெரியுதா? இந்த போகுது பாருங்கள். இது ஆனால் நீங்கள் நினைப்பீங்க அருவியோ இல்லை வந்து ஒரு சிற்றோடையோ அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள்,
எப்படி கொட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது வந்து ஒரு ஊற்று தண்ணி, அங்கே வழியே இல்லை. எப்படி இவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தான் அது பிரபாகா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து எங்கேருந்து வருது பாருங்கள். பார்த்தீங்களா, எங்கேயுமே வர்ற வழித்தடமே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் ஊற்று தண்ணி மாதிரி ஊறிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இதை பிடிச்சிக்கிறோம். அநேகமாக இங்கேருந்து தான் நூபுர அங்கேக்கு தண்ணி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்கய்யா? இது வந்து எப்படின்னா மலைகளில் பல இடங்கள்ல பீச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே பூந்து போய்கிட்டு இருக்கும் தண்ணி. 108 தீர்த்தம் இருக்குது அழகர் மலையில். 108 தீர்த்தம் இருக்குங்கிறாங்க. ஆஹா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ இனிமையாக இருக்குது. யாரும் போக முடியாது தானே. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தீர்த்தம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த தெரியுதா, நாங்கள் அப்போதை காமிச்சது ஒரு தீர்த்தம், இப்போ காமிக்கிறது ஒரு தீர்த்தம். இந்த பாருங்கள், ஐயா சொன்னது மாதிரி அழகர் மலையில் ரொம்ப தீர்த்தங்கள் இருக்குது. அதில் வந்து 108 தீர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நான் இப்போவே உங்களுக்கு வந்து 2 தீர்த்தத்தை காமிச்சிட்டேன். அப்புறம் நூபுரா தீர்த்தம், அப்புறம் வந்து அந்த ஜடாயு தீர்த்தம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தீர்த்தங்கள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் அதுலேயே இருக்கும் ப்ரோ. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? கலந்தரி. நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க ராமதேவரை பார்க்க? நான் ராமதேவரை பார்க்க ஒரு 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் என்னை பார்க்க விடலை. அவர் கூட்டி போனால் தான் போக முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி கூட்டி போவாருன்னு தெரில. இது வந்து எனக்கு 5வது வருஷம். சரி, ராமதேவரை பார்க்க போகிறது. ஆனால் அவர் என்னை கூட்டி போய் அவர் பார்க்க வச்சிட்டாருன்னா நான் வேண்டி வந்தது நிறைவேறும். அப்போ உங்களால் அவர் 4 வருஷமாக பார்க்க முடியல? நான் அவர் 4 வருஷமாக பார்க்கவே முடியல. நானும் கோயிலில் வந்து கீழே சாமி கும்பிடாத நாள் இல்லை, நல்ல எல்லா பௌர்ணமி அமாவாசைக்கும் வந்து சாமி கும்பிட்டு போகிறேன். ஆனால் அவரை பார்க்கணுன்னா, ராமரை பார்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இங்கே வந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும். சரி பாருங்க, நம்ம ராமதேவ சித்தர் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். வர்ற வழியில் ஒரு நண்பரை பார்த்தோம். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் அருண்குமார் ப்ரோவை பார்த்தோம். அவரும் வந்து இந்த மாதிரி ராமதேவரை அடிக்கடி வந்து அவரோட ஒவ்வொரு குரு பூஜைக்கும் அனுமதி இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டு போவாராம். நமக்கு போகும்போது 1000 தடங்கள் வரும். ஆனால் அந்த 1000 தடங்கள்லையும் அவர் எப்படி நம்மளை கூட்டி போகிறாருன்றதை பொறுத்து தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும். எல்லா சோதனையும் கடந்து தான் அவரை பார்க்க முடியும். பாருங்க, இந்தெல்லாம் அம்புக்குறி இருக்குது பாருங்களேன். இதை பார்த்து தான் போகணும். இப்போ வந்து மலை செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சிச்சு, ஜிக்ஸாக்காக வந்துச்சு. இப்போ பாருங்கள், செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சிச்சு. வாங்க போய்கிட்டே இருப்போம். கீழே சிலவங்ககிட்ட பெரியவங்ககிட்டலாம் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு உடம்புல வலு இருந்துச்சுன்னா இங்கே 2 மணி நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ராமதேவர் ஐயாவை. அவரோட ஆசி உங்களுக்கு இருக்கணும். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல உடல் வலிமையை கொடுத்தா நீங்கள் 2 மணி நேரத்துலேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் பாதை மாறிடாதீங்க. அந்த அம்புக்குறி போட்டிருப்பாங்க, அதை பார்த்து போய்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அங்கே போய்கிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கிறனால தான் கொஞ்சம் இழைச்சிக்கிட்டு இருக்கேன். இவரை நம்ம போய் எப்பயுமே போய் பார்த்துட முடியுமா? நம்ம நினச்சா நம்ம நினச்சி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம்னா அவருக்கு தெரிஞ்சிடும். நம்மளை பார்க்க ஒருத்தர் வரையான் அப்படின்றத பொறுத்து அவர் நம்மளை கூட்டி போகிறதுக்கான வழிமுறையை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நீ நினச்சிட்ட வீட்டில் இருக்கும்போது நினச்சிட்ட அப்படின்னா அவர் உன்னை கூட்டி வந்துடுவார். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கேருந்து ஏறி வந்தோம். நம்ம இப்படி போகணும். ஆனால் பாருங்கள், இந்த ஒரு ரூட்டு போகுது பாருங்கள். இப்படி போயிடக்கூடாது, ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லி போய் மாட்டிக்கிறக்கூடாது. இது வந்து மாடுகள் ஆடு பெய்கிற பாதை, மாடு ஆடு மேய்க்கிற பாதை. சரி அவங்க வந்து இந்த பாதையில் மாடு ஆடை கூட்டி போய் பள்ளத்தில் இறக்கி தண்ணி காமிச்சிட்டு கீழே கூட்டி போயிடுவாங்க. சரி, நம்ம சாமியை பார்க்க போகிறோம், எப்போதுமே வலது கை தான் திரும்பணும். சூப்பர். வலது கை ஹேண்டு கட்டிங் வந்துச்சா? ஆமாம். அப்போ வலது கை பார்த்து நம்ம போனோம்னா அங்கே பாருங்க கோம்பை, அந்த பாதை இருக்குது. இப்போ நம்ம ராமரை பார்க்க போகிறோம். மேலே எல்லாமே இருக்குது. நீங்கள் சதுரகிரி போயிட்டு இருப்பீங்க. ஆமாம். சதுரகிரியில் கீழே முத்தாலம்மன் இருந்தாரா? ஆமாம். அழகுகள் கோட்டவாசல் கீழே முத்தாலம்மன் இருந்தாரா? முத்தாலம்மன். அடுத்து அது போக கருட பகவான், ஆஞ்சநேயர், கீழே ராக்காயம்மன், கள்ளழகர் அனைவரும் இருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து காட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள்,
தூரத்தில் ஒரு 100 அடி உயரத்தில் ஒரு பெரிய மலை தெரியுது. ஒரு வெட்ட வெளிக்கு வந்துட்டோம். ஃபுல்லாமே இந்த இடத்துல வெயில் பயங்கரமாக இருக்குது. மணி கிட்டத்தட்ட ஒரு 12:30 இருக்கும். ஃபுல்லாமே வந்து அந்த தண்ணி ஓடுற பாதமாக இருக்குது பாருங்களேன். இந்த கோம்பையில் வந்து கார்த்திகை மாதம் பெரிய விளக்கு ஏற்றுவாங்க. ஓ, எல்லா கோயிலையுமே ஏற்றுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே கலவரகருக்கு ஸ்பெஷலாக ஏற்றுறதுன்னா கோம்பையில் ஏற்றுவாங்க. சரி. இந்த வெளிச்சம் சுற்றி எத்தனை மாவட்டத்துக்கு தெரியுமோ அத்தனை மாவட்டத்துக்கு தெரியும். பார்த்தவங்க பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான மலை இது கோம்பை. சரி சரி. யாராலையும் அவ்வளோ ஈஸியாக ஏற முடியாது. இங்கே அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் ஏற முடியும். ஓ சரி. அனுபவம் தான் அவர் கூட்டி போகிற பாதையை. ஓகே ஓகே ஓகே. பாருங்கள், பெரிய பாதையிலேருந்து இப்போ சுருண்டுச்சு பாதை. சின்ன ஒரு ஒத்தையடி பாதமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பக்தர்கள் போய் நடக்கிற பாதை நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. செங்குத்தாக ஏறும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதை தான் எப்படி இருக்குன்னு தெரில. நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம். வெயில் அதிகமாக இருக்குது, வேர்த்து கொட்டுது பாருங்கள். இங்கே அனுமதி இருக்கிற நாட்களில் மட்டும் எப்படி வரணும்னு நான் சொல்கிறேன் வீடியோவில் முடிவில். எந்த இடத்துல இருந்து ஏறணும் எல்லாமே சொல்கிறேன். ரொம்ப மக்கள் ஏறிக்கிட்டு இருப்பாங்க. மேலே பொங்கல் வைப்பாங்க, எல்லாமே நடக்கும். மேலே எல்லா கோயில்லையும் பண்ணுற மாதிரி ராமதேவருக்கும் சூப்பராக திருவிழா நடக்கும். அவரோட குருபூஜை அன்னைக்கும். மதுரை சிட்டி டோட்டல் இங்கேருந்து பார்த்தா தெரியும். இன்னும் கோம்பை வேலை பார்த்தோம்னா சுற்றி இருக்க மாவட்டமும் தெரியும். நத்தம் இங்கிட்டு இருக்கு. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது மேற்கு தொடர்ச்சி மலையோட எண்டு. இந்த எண்டுலேருந்து பார்க்கும்போது இந்த சைடு மலைகள் எல்லாம் தொடர்ச்சி மலைகள் எல்லாமே தெரியும். இந்த பக்கம் மதுரை மாவட்டம் தெரியும், இந்த பக்கம் ராமநாடு டிஸ்ட்ரிக்ட். நம்ம ஸ்கோப் வச்சு பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். ஓ, திண்டுக்கல் தெரியும். திண்டுக்கல் இங்கிட்டு இருக்கு ப்ரோ. திண்டுக்கல் இங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வந்துருக்கோம். ஓகேங்களா? திண்டுக்கல் வந்து மலைக்கு அங்கிட்டு இருக்கு. சரி. நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட். மதுரை தென்கிழக்கு. சரி. தென்கிழக்கு இந்த சரௌண்டிங் தெரியும். சரி. ஏன்னா இது வடமேற்கு. இந்த வடமேற்கு டிஸ்ட்ரிக்கும் அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. தென்கிழக்கு திசையை நம்ம பார்க்கலாம். சரி சரி சரி. மேலே கோம்பை போய்ட்டோன்னா இன்னும் ஜூம் இன்னும் பெருசாக தெரியும். நம்ம பார்க்க முடியாத, அதாவது சின்ன சின்ன பிளேஸு நம்ம பக்கத்தில் பார்த்தா எவ்வளோ சின்ன ஐக்கானாக தெரியும். ஆமாம், அந்த ஐக்கான் மாதிரி தெரியும் எல்லா பிளேஸுமே. சரி சரி. நாங்கள் மேலே வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவோம். நம்ம ஊர் எங்கே இருக்குது, நம்ம ஊர் இங்கெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். சரி சரி சரி. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே போனால் மதுரை டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஃபுல்லாமே தெரியும். மதுரை டிஸ்ட்ரிக்ட், அதான் நான் தென்கிழக்குன்னு சொல்லிட்டேன். தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு இருக்குல்ல, இது தென்கிழக்கு. சரி சரி. கிழக்கு பகுதியிலேருந்து தெற்க பார்த்தா அந்த திசைகள் எல்லாமே முழுசாக தெரியும். ஓகே ஓகே ஓகே. சரி, சூப்பர் ப்ரோ. யாராவது அனுபவமுள்ள ஆட்கள் கூட வரணும். நம்ம கூட ரிட்டர்ன் கூட்டி போகிற மாதிரி ஆள் இருக்கணும். நம்ம கூட வரணும். தனியாக போகக்கூடாது. தனியாக போகக்கூடாதுங்க. இருட்டிடுச்சுன்னா இடம் ரொம்ப இருட்டாகும். காட்டு விலங்கு எல்லாமே நடப்பாடுற பாதை. இந்த காட்டு பாதை சொன்னேன்ல இடையில. ஆமாம். அந்த பாதையில் காட்டு விலங்குகள், எருமை மாடு, மானு இதெல்லாம் இருக்குது. காட்டெருமெல்லாம் நிறைய பெரிய பெரிய காட்டெருமெல்லாம் இருக்குது. இருட்டிடுச்சுன்னா குரங்கு வந்து வீட்டில் இருந்து அடைய ஆரம்பிச்சிடும். சரி சரி. அப்போ உங்களை விரட்டிடும். வெயில், கொடூரமான வெயில். அழகர் மலை காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது இருட்டாயிடுச்சுன்னா குளிர் அதிகமாக இருக்கும். பகலில் வந்து வெயிலில் வந்து வெயில் எக்ஸ்ட்ரீமும் இருக்கும். அதாவது உடலில் நல்ல வந்து ஒரு உடல் நலத்தோடு இருக்கணும். அப்போ தான் இந்த மலைகள்லாம் ஏறிட்டு இறங்க முடியும். இந்த மூச்சு திணறல், பிபி, சுகர், மற்ற பிரச்சனையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வராதிங்க. ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ராமதேவரை பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். என்னங்கய்யா உட்காரம் சொன்னீங்க, எந்திரிச்சு நடக்கிறீங்க? அருண்குமார் புறவும் இதுவரை போனது இல்லையா? நம்ம காமிச்சா அப்போ நம்ம தான் வந்து அவருக்கு வந்து வழிகாட்டி ராமதேவரை பார்க்க. அப்படித்தாங்க இந்த இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாப்புல, 4 வருஷமாக ட்ரை பண்ணி என்னால் வர முடியலை. என்ன? ஆமாம். இப்போ நான் எத்தனை வருஷமாக நினச்சேன் ஆமாம் இந்த இடத்துக்கு வரணும்னு. நம்ம இடத்த பாருங்கள், கொஞ்சம் செங்குத்தாகவே சரிவாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த இடம். பார்த்தியா? முடியலை, வெயில் கடுமையாக இருக்குது. தண்ணி நாங்கள் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கோம். 2 பாட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு தான் ஏற முடியும். திடீர்னு சரிவாக இருக்குது, திடீர்னு செங்குத்தாக இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சொல்ல வார்த்தை வரல, அந்தளவுக்கு டயர்டாக இருக்காரு.
வெயில் தான் உங்களுக்கு ஒரே எதிரி. அதான் நீங்கள் சீக்கிரம் வரணும். ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்து ஏற பார்க்கணும். எந்த மலையாக இருந்தாலும் சரிமே சீக்கிரமே ஒரு 5-6 மணிக்கெலாம் ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கெலாம் இறங்க ட்ரை பண்ணணும். இல்லாட்டி இந்த மாதிரி நானும் உங்களுக்கு எல்லா மலையிலும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனால் என்னாலே திருத்த முடியல. நம்ம ரொம்ப தூரத்தில் வந்து வரோமா, பஸ்ஸு ஆட்டோ அப்படி இப்படின்னு மாறி மாறி வரோம், லேட் ஆகிடுது. வேறு என்ன பண்ண, ராமதேவர் நீ வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. வாங்க போவோம். முடியலை, இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று போவோம். எனக்கு பின்னாடி பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோட இந்த உச்சி வர தெரியுது பாருங்கள். இப்போ போகிற இடம்லாம் அப்படியே ரொம்ப செங்குத்தாக இருக்குது. வழுக்குச்சுன்னா கீழே விழுந்துடும். நீங்களே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் ரொம்ப செங்குத்து. இங்கே பாருங்களேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இந்த சரிவுலேயே தான் அப்படி ஏறி போனோம். இங்கே போகணும், இதாக இருக்கு வழி. நாங்கள் இதை மட்டும் தாண்டிட்டோம்னா போயிடலாம். பத்தியலா உட்காந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப சரிவு. கீழே விழுந்தோம்னா முடிஞ்சு போச்சு, பாறை தான். ஐயா வாங்க, இங்கே காலை வச்சுருங்க. ஆமாம், இங்கே வைங்க காலை. வாங்க, இப்படியே வாங்க, இதுதான் பக்கம். இப்படியே வாங்க, பார்த்து வாங்க. இந்த இதில் காலை வச்சுருங்க, இதில் எடுத்து வைங்க. இந்த இடம் வந்து நாங்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுதா அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடம் பாருங்கள் ரொம்ப சரிவு, கால் வைக்க இடமே இல்லை. இன்னொன்று வந்து நாங்கள் ஏன் செருப்பு போட்டு போகிறோம்னா பாறைகள்லாம் வந்து அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குது. செருப்பு போடாமல் நம்ம ஏறவே முடியாது. நம்ம பக்கத்தில் போயிட்டு செருப்பை கழட்டிடுவோம், ஐயாவுக்கு பக்கத்தில் போயிட்டு. அதனால தான் செருப்பு போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, செருப்பு போட்டால் வந்து பாறை வழுக்குது பயங்கரமாக. செருப்பு போடவும் முடியாது, போடாமல் இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி நிலமையில் இருக்கும். பார்த்து வாங்க. அப்படி இது அங்கிட்டு வை, நான் அந்த கேணி வாங்கிக்கிறேன். ஐயா அந்த கேணி கொடுங்க ஐயா. ஐயா ஐயா இது ரிஸ்க்குயா. இவர் வந்து வழியிலே வாங்க. போய்க்கலாம் கேளுங்க. இந்த இதுலேயும் இந்த இதுலேயும் வை. இந்த இதில் ஆமாம் அப்படி வாங்க. ஆமாம் அப்படி வாங்க. வர முடியலையா? வாங்க வாங்க வாங்க. இப்போ காலையில் வை. நீங்கள் பார்த்து நின்றுக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். வாங்க. அவர் இழுக்காது. அவர் யாருக்கு இல்லை உங்களுக்கு இழுக்கணும் இல்லை, ஜஸ்ட்டு அவ்வளோதான். நீங்கள் நகருங்க வாங்க. வாங்க 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 பையன் வாங்க. இடம் ரொம்ப கஷ்டம். ஐயா அப்படியே வந்துடுங்க, செவத்தை ஒட்டி வாங்க. இதில் வந்துடுங்க. இந்தா கஷ்டமாக இருக்கா? இருங்க நான் வரேன். பார்த்தீங்களா, மலை ஏறுறது வந்து சும்மா இல்லை. இந்த மாதிரி சில இடையூறுகள்லாம் அங்கங்கே வரும். நம்ம வந்து இப்போ குரூப்பாக வந்தனால தான், ஒரு 3 பேராக வந்தனால தான் நாங்கள் வந்து உதவி பண்ணி பாருங்கள் நீட்டாக வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போய்கிட்டே இருப்போம் பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப மலை இந்த வரிசையில் வருது. அது தாரிங்களையா? நான் அது கொண்டு வருவா. போங்க போங்க, பார்த்து போங்க. வேறு எதுவும் ரூட் இருக்கான்னு பாரு. இதான் நல்லா இருக்குங்கய்யா. இந்த அம்புக்கறி போட்டிருக்காங்க பாருங்க, அந்த இடம் தான் நல்லா இருக்கு. போங்க பைய போங்க. இந்த இங்கே பாருங்க வெட்ட, இந்த இதில் காலை வச்சு இந்த இடம் ரொம்ப டர்ராக இருக்குது. பார்த்து தலை பாறையை தள்ளி விட்டுறாதியாங்க. இது வேற யானைமலையிலே நம்ம ஏறிட்டோம். சங்கிலிப்பாறையில் கஷ்டமாக இருக்குல்ல? இது என்ன அந்த இடமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஏறி வந்த பாருங்க அந்த இடம்.
ராமதேவரையா நம்ம கூடவே இருக்கார். அவர் தான் நம்மளை அப்படியே நடுவே கூட்டி போக போகிறாரு. இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து ரொம்ப மேலே வந்துட்டோம். அந்த இடத்துல நான் கை காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல பழமுதிர் சோலை தெரியுது, இந்த முருகன் கோவில். அப்போ பாருங்கள், நம்ம இப்படியே இந்த மலையை சுற்றி இப்படியே வந்திருக்கோம். இந்த இடத்துல சூப்பராக இருக்குது காற்று. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு அந்த வேர்த்து இருக்குல்ல, சட்டப்பெல்லாம் வேர்த்துருச்சு. காற்று போட்டோன்னு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ஆக்சிஜன்னா உற்பத்தி ஆகிற இடம் இந்த மாதிரி மலைக்காடுகள் தானே. வந்தாச்சா? ஒரு பக்கத்து வெயில் கடுமையாக இருந்தாலும், ஒரு பக்கத்து வந்து ஏற முடியாமல் ரொம்ப குறுகலான மலைச்சரிவாக இருந்தாலும் சரி, வனவிலங்குகளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன ஒரு பயம்னா வழி மாறிடக்கூடாது எந்த இடத்துலையும். ஏன்னா ரொம்ப வழிகள் அங்கே இங்கேன்னு பிரியுது. நாங்கள் அநேகமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ராமதேவரை அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ காட்டுப்பகுதிகள் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வெட்ட வெளியில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு மலை ஏறினதெல்லாம். இப்போ வந்து பாருங்கள், ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன்ல, வழி இந்த இடத்துல ரொம்ப சிரமம்னு. இங்கே பாருங்களேன், இந்த பக்கத்து ஒரு பாதை போகுது பாருங்கள். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், மக்களே, ரொம்ப நேரம் பயணம் பண்ணி கடுமையான வெயிலில் போராடி பாருங்கள், உங்களுக்கு அந்த பாறை தெரியுதா? ஒரு 2 பெரிய பாறை, ஒரு 20-25 அடி பாறை தெரியுதா? அது தெரிஞ்சிருச்சுன்னா ராமதேவரை பார்த்துட்டோம்னு அர்த்தம். இங்கே ஒருத்தவர் கத்துறாரு வேறு லெவல் அப்படின்னு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடையாளங்கள் வந்து இந்த 2 பெரிய கல்தூண்கள் தான். அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். வாங்க, நெருங்கும் போதே இந்த கமகமான இந்த என்ன சொல்கிறது, கருவறைக்குள்ள, கோயிலோட கருவறைக்குள்ள நுழைஞ்சா எப்படி ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி அருமையாக இருக்கு. வாங்க, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ராமதேவருக்கு அரோகரா, ராமதேவருக்கு அரோகரா. அப்படியே என்ன சொல்றது, அப்படியே புல்லரிக்குது. சிவசிவா மூலிகை வன பகவான் ஸ்ரீ ராமதேவ சித்தர் பீடம். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஒரு ஆர்ச் மாதிரி ஸ்டீலில் வச்சுருக்காங்க. உள்ளக்க வந்து ஐயா வந்திருக்காங்க. இவங்க இந்த 2 பெரிய பாறை தூண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஐயாவை பார்த்துட்டிங்கன்னு அர்த்தம். இந்த பெரிய பாறை தூணில் பாருங்கள், அப்படியே ஆகட்டும் பகவான் ராமசித்தர் ஜீவசமாதி பீடம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ராமதேவருக்கு அரோகரா, ராமதேவருக்கு அரோகரா, ராமதேவருக்கு அரோகரா. பாருங்க, இந்த இடத்துல விநாயகர் இருக்காரு, இங்கே வந்து நம்ம நந்தி பகவான் இருக்காரு. எல்லாமே ஒரு சின்ன சின்ன உருவத்தில் பயங்கரமாக இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல தான் ஐயா ஜோதியாக இருக்காங்க. பார்க்கவே அப்படியே மெய் சிலிர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அற்புதமாக இருக்குது. அப்படியே பிரம்மாண்டமாக இந்த பெரிய கல்தூண்கள் தான் ஐயாவுக்கு வந்து ஒரு 3 மலை மூடு இருக்குது தெரியுமா வெள்ளையங்கிரியில், அந்த மாதிரி பாருங்கள் ஐயாவுக்கு இந்த 2 பெரிய கல்தூண்கள். அருமையாக இருக்குது. நாங்கள் நினச்சதோட பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். பாருங்கள், இவ்வளோ நேரம் வந்து கஷ்டப்பட்டு போராடி வந்ததுக்கு நம்ம ராமதேவர் ஐயாவை பார்த்தாச்சு. இன்னொன்று வந்து ரொம்ப சில நாட்கள் தான் அனுமதி இருக்குது. அவர் நினச்சாதான் வர முடியும். இங்கே அவர் நினச்சிட்டாரு, நாங்கள்லாம் வந்துட்டோம். ஓம் நமச்சிவாய். நம்ம வந்து போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வெள்ளையங்கிரி ஆண்டவரை போய் 7 மலைகளை தாண்டி தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்போம். இப்போ அடுத்தே வந்து ராமதேவர் வந்து வர்றதுக்கு நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. ஓம் நமச்சிவாய். ராமதேவருக்கு அரோகரா, ராமதேவருக்கு அரோகரா, ராமதேவருக்கு அரோகரா. இந்த மாதிரியே எங்களுக்கு வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல், பணங்காசுலாம் நம்மளுக்கு தேவையில்லை, நோய் நொடி இல்லாமல் இந்த மாதிரியவே இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு
ஆயில் முழுக்க வந்து சக்தியை கொடுக்கணும். ஆண்டவா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். வராத உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. ஓம் நமச்சிவாய். வந்தோடனே எங்களுக்கு கண்ணில் பட்டது பாருங்கள், பெரிய வந்து அந்த கல் தூண்கள் தான் பாருங்கள், பிரம்மாண்டமான கல் தூண்கள். தூரத்தில் இருந்து பார்த்தா நம்மளுக்கு ஐயா வந்து இந்த கல் தூண்களாக அப்படியே காட்சி கொடுக்குறாரு. வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. புல்லரிச்சு போச்சு எங்களுக்கெல்லாம், பேச வார்த்தைகள் அந்த அளவுக்கு இருக்குது. மாசி மாதம் ராமத்தேவர் ஐயாவுக்கு குரு பூஜை விழா எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் வரலாம். மற்றபடி இந்த மாசி மாதம் முழுவதும் இங்கே வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றது வந்து வந்துட்டு போனோம்னா நமக்கு வந்து எல்லா நலன்களும் கிடைக்கும். முக்கியமான உடல் நலம் இதெல்லாம் வந்து சரியாயிரும். இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறத நம்ம வாழ்க்கையில் செஞ்ச பெரிய புண்ணியமாக நான் நினைக்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். அதாவது அழகர் மலையில் இருக்கக்கூடிய நம்ம பாருங்க மூலிகை வன பகவான், அவர் பேரே பாருங்க ராமதேவ சித்தருக்கு முன்னாடி மூலிகை வன பகவான். இந்த அழகர் மலையே வந்து ஒரு மூலிகை காட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து ஒன்ஸ் வந்து அப்படியே வந்துட்டு போனாலே சுற்றி இருக்கிற காட்டில் இருந்து நம்ம உடம்புல படுற அந்த மூலிகை இருஞ்சோலை, பழமுதிர் சோலை, அழகர் மலைக்கு நிறைய பேர், ரொம்ப பேர்கள் இருக்கு. ஆமா, நீங்க வரும்போதே வந்து பல புண்ணியமான விஷயங்களை தான் தாண்டி வருவீங்க. ஒன்று வந்து கீழே அழகர் கோவில் இருக்கு, ரெண்டாவது வந்து பழமுதிர் சோலை, இன்னொன்று வந்து பாருங்க அந்த ராக்காய் தீர்த்தம். வர்ற வழியிலே இன்னும் 2-3 தீர்த்தங்களை தாண்டி தான் நம்ம வந்தோம். அழகர் மலையில ஆமா, ஏகப்பட்டது இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிகிறது சில தீர்த்தங்கள் தான் தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த மூலிகை காட்டுக்குள்ள வந்தாலே நான் வந்து நம்மளுக்கு இந்த பாருங்க மூலிகை வன பகவான் ராமதேவர் வந்து எந்த குறைகளுமே நம்மளுக்கு வைக்க மாட்டாரு. ஐயா வந்து இந்த யூடியூப் மூலமா உங்களுக்கு காமிச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் வந்து ஐயாவோட அருள் கிடைக்கட்டும், உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மலையேற்ற வீடியோவில் சந்திப்போம். இங்கே பாருங்க அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஐயா பக்கத்தில் உட்காந்து அந்த அரிசி அதெல்லாம் வந்து பிறக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு போடுற அந்த எல்லா இதுவுமே அவங்க தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, படைக்கிற எல்லாத்தையும்.